இதுக்கு முதல்ல சொல்றது சாரி தெரியல கருப்பு அதில் கருப்பு அதில் திரிக்கான இல்லைன்னா இந்த இப்படி இழுப்பாங்க பாரு நாங்கள் இழுத்துருக்க பாரு அது ஒரு லேஸ் ஆகுது. மறந்து ஒரு நாள் தான் நீங்களா பயணப்படாது
குட்டி எவ்வளோ குட்டி வந்தாரு மாணி என்ன அது 5:34 அவர் 2 நிமிஷத்தில் வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுவோம். இங்கிட்டு வந்துருக்கு ரஜி குளிச்சாலா 2 நிமிஷம் வெயிட் தண்ணி கொடுங்க. தண்ணி வாங்க. அதாவது இதுல புதுசா ஆட்கள் வந்திருக்கியா, இது என்னன்னா இது வந்து இறை அவதாரம் எடுத்த தலம். எதுக்குன்னா யுக மாற்றத்திற்காக. இறைவன்னா யாரு? சிவ அவதார தலமா இது சொல்லப்படுது. அகத்திய பெருமான் வந்து ஆசானா உட்கார்ந்தாரு. அவர் உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வந்து கைலாயத்தை இடம் மாற்றி உட்கார்ந்த இடம் கைலாயத்தை ஏன் இடம் பெயர்த்துனா சூட்சமத்தில். ஏன்னா எல்லா லோகங்களும் வந்து சூட்சமத்தில் தான் இருக்கு. எமயமலையில் இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கான்னா அது எங்கேயும் கிடையாது. அது உயர் சூட்சம லோகம். எமயமலையில் இருக்குன்னு நினைச்சா அங்கே பிரபஞ்சத்தில் எந்த எல்லையில நம்ம சிவநிலை அடைஞ்சதுக்குள்ள சிவன் உள்புகுதாரு. அப்போ கைலாயம் வந்து இங்க ஏன் இடம் பெயர்ந்ததுன்னா சித்தனோட ஆற்றலுக்குள்ள சிவ சூட்சமும் நிகழுது. அதனால இடம் மாறி அமர்ந்த தலமா இது சொல்லப்படுது. அவர் இடம் மாறி ஏன் உட்கார்ந்தர்னா யுகத்தை மாற்றணும், கலியுகத்தை மாற்றணும், தர்ம யுகமா மலர செய்யணும் அப்படின்னு. கலியுகம் நடக்கல. கலியுகத்தை மாற்றணும்னா எப்படி மாற்றணும்னா இது சிவபெருமான் ஒரு கருத்து சொல்றாரு. மகாவிஷ்ணு வந்து கல்கி அவதாரத்தை எடுத்து அழிச்சிருவார். எப்போ உங்களுக்கு தெரியும், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா இயங்காது, சுழலாது, எல்லாம் நின்றுடும். எப்படி நம்ம காரில் ஃபில்டரை கழட்டி போடுறீங்களோ, ஒவ்வொரு விஷயங்கள் ஆகாத போது அது வேண்டாம் அது சரி பண்ணி போட்டு முடியாத பட்சத்தில் அதை என்ன பண்ணிடுவோம், தூர போட்டுருவோம். அந்த நிலையில் மகாவிஷ்ணு எந்திரிச்சு அழிச்சு அதுக்கு பிறகு புது உயிர்கள்லாம் உண்டு பண்ணுவார். அதுதான் ஊழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழி பேரலைகள்லாம் வருதில்ல, சுனாமி வருது, அது வருது, இது வருதில்ல, கடலில் தண்ணி வந்தது அழிச்சிச்சு, முன்னோர்கள் மூத்தவர்கள்லாம் சொன்னதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வந்து மகாவிஷ்ணு வந்து கொதித்து தெளிஞ்சு அவர் வந்து அவதாரம் எடுத்து அழிச்சிருவார். அப்படி தான் இது வரைக்கும் நடந்துட்டு வந்திருக்கு. இப்போ கல்கி அவதாரம் அவர் எடுக்கணும் அப்படிங்கிற சிவபெருமான் வேண்டான்னு போய் தடுக்காரு. பின்னாடி டீப்பாக பேசிக்கணும். சிவபெருமான் வேண்டான்னு போய் தடுக்கையில் அவர் எடுத்துத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லல. இல்லை, நம்ம வந்து ரொம்ப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது பூலோகத்தில். இந்த லோகத்தில் மட்டும் கிடையாது, 27,000 கோடி லோகம்னு சொல்லுவாங்க. அத்தனை 14 லோகங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையும் தாண்டி லோகங்கள் இருக்குது. எல்லா லோகங்களையும் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பூலோகத்திலையும் வந்து நல்ல விஷயங்கள் ரொம்ப இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பெரிய பெரிய நீர்த்தேக்க நிலைகள் இருக்குது, பெரிய பெரிய ஆலய நிலைகளெல்லாம் இருக்குது. நம்ம அபூர்வமாக போட்டுட்டு வரோம்ல, ராமேஸ்வரம், அந்த கோயில், இந்த கோயில், அப்படி இப்படி அங்கே குகை இருக்குது, குகை சிற்பங்கள் இருக்குது, எல்லாரும் ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம அதிசயமாக சொல்லிட்டு வரோம். அதையெல்லாம் தாண்டின சூட்சம அதிசயங்கள் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் உருவாக்கணும்னா ரொம்ப காலம் எடுத்துக்கிடும். அதனால் இருக்கிறத சரி பண்ணிடுவோம். கலியுகம் எங்கே இருக்குது, மனுஷனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க. நமக்கு தெரியாததுதான் நமக்கு தெரியணும்னு அந்த பாடங்கள் நடத்தப்படுது. காம குரோத லோப மதமாச்சரியங்க நிலைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள வேறுபாடுகள், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமாற்று நிலைகள், அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமாற்று நிலைகள், மாம மச்சனனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமாற்று நிலைகள், அந்த பாச நிலைகள், அந்த உயர்வான தியாக சீல நிலைகளெல்லாம் மறைஞ்சி வருது கலியுகத்தில். யாரும் நம்ப முடியலை. அண்ணனை தம்பி நம்ப முடியல, தம்பி அண்ணனை நம்ப முடியல, உறவினர்களை நம்ப முடியல, இனத்துக்காரங்களை நம்ப முடியல, ஊர்க்காரங்களை நம்ப முடியல,
பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ப முடியல. இவ்வளவு எங்கேயும் சூழ்ச்சி தாண்டவம் ஆடுது, எங்கேயும் வந்து தான் வாழ பிறரை கெடுக்கக்கூடிய நிலைகள் வந்து பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கி. அப்போ வந்து யுகம் சுழ முடியாம தவிக்கி. ஏன்னா அங்க புண்ணியங்கள் இருந்தால் தான் தேவர்களுக்கு அமிர்பானமும் அவளுக்கு உண்டான ஆற்றலும், எப்படி வண்டிக்கு பெட்ரோல் தேவைப்படுதோ, பேட்டரிக்கு எப்படி அந்த அந்த மின் ஆற்றல் தேவைப்படுதோ, அது மாதிரி அங்கே அந்த லோகங்களும் எங்களுக்கு புண்ணியங்கள் இங்கே பூலோகத்தில் இருந்து மேலே போகணும், அமீபாகமாக போகணும். ஒரு உலகத்தை ஒரு உலகம் சார்ந்து நிற்கி. அது ரொம்ப உயர்வான, அது தொழில்நுட்பம் மாதிரி அது உயர்வான ஒரு அது நெட்வொர்க்கு. அப்போ வந்து இங்கே வந்து திணறும் போது அங்கேயும் திணறிடும். அப்போ இங்கே வந்து அதை சரி பண்ணி தான் திருப்பி புதுசாக உருவாக்குவாங்க. வேண்டாம், அதை வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவர்கிட்ட சொல்லி, மனுஷங்களுக்குள்ள தான் எல்லா நிலைகளும் இருக்குது, ஏற்ற இறக்கங்கள். கலியுகம் வந்து நல்லதும் கெட்டதும் மனுஷனுக்குள்ளே இருக்குது. கெட்டதை வந்து கம்மி பண்ணிடுவோம், அவனை புரிய வச்சிருவோம். புரிய முடியாதவங்க அந்த கலியுகத்தில் சிக்கி சின்ன பின்னமாக ஆகட்டும், நோயா நொடியா இடரா இன்னங்களா துன்பங்களா துயரங்களா ஏமாற்றங்களா அவமானங்களா அவப்பெயர்களா வாழ முடியாத ஒரு நிலையில தள்ளி வைக்கிறது தான் அந்த அதுக்குண்டான தண்டனை நிலைகளை அப்படி கொடுத்துருவோம். நல்லவங்களை எல்லாம் காப்பாற்றிடுவோம், நல்ல விஷயங்களை பாதுகாத்துருவோம். ஆலய நிலைகள், அந்த நிலைகள், இந்த நிலைகள், எந்தெந்த நிலைகள் உயர்வானையோ அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாத்துருவோம். அழிவு வேண்டாம், இயற்கை பேரிடர் செய்யாதே அப்படின்னு சொல்ல போய் அவர் சரி கல்கி அவதாரத்தை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கல்கி அவதாரத்தை அப்போ நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கொடுத்துருந்தாரு. நம்ம சிவபெருமான் சிவமகா வாழை சித்தர்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறது சிவபெருமான் தான் சொல்லணும். ஏன்னா சிவன் வேற சிவம் வேற அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு சொல்லலை. சிவன் இன்னு அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்ச இந்த புண்ணிய ஆற்றல்கள் இந்த நிலையெல்லாம் சேர்ந்து அது ஒரு பதவி மாதிரி. அந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆள் கிடையாது. சிவன் வந்து ஒரு ஆள் கிடையாது. சிவனுக்குள்ளே இருந்தானா நாராயணன் வந்தார், சிவனுக்குள்ளே இருந்தால் முருகப்பெருமான் வந்தார். அத்தனை அவதார நிலைகள் அந்த சிவனுக்குள்ளே இருந்து வெளியே வராங்க. அதே மாதிரி அந்த வெளியே வராத நிலைகள் வந்து என்ன ஆகுதுன்னா சுழண்டுக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் யுகங்கள் கடந்து அது சிவமாக மாறிடும். என்ன அதுதான் பேரண்டம் பெரிய இயக்கம்னு சொல்லுவாங்கல்ல. அது பெரிய நெட்வொர்க்கு. இது இப்படி கோடான கோடி சிவன்கள் சேர்ந்ததான் சிவம் அப்படிங்கிற நிலை. பிறகு அதுக்கு கீழே உள்ள நிலைகள் நம்மளை மாதிரி ஆட்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள், அவதார புருஷர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஆற்றலாக சங்கமிக்கும். சாதுக்கள் சங்கமம் சொல்லுவாங்கல்ல. சாதுக்கள்னா ஞானிகள், யோகிகள், மகான்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், சித்தர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாம் சேர்ந்ததான் சிவபெருமான். திருப்பி அதுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆற்றல்களுக்கு வந்து அனுகிரகங்கள் கொடுக்கப்படும். இதெல்லாம் ஒரு பதவி மாதிரி, ஒரு போஸ்டிங் மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்கக்கூடிய நிலைகள் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிலை மாறி இவர் போய் சொல்லுறாரு. சிவம் போய் சொல்லையில் சிவமே போய் சொல்லுறாரு. சிவன் கூட கிடையாது, ஒட்டுமொத்த ஆற்றல் போய் நாராயண பெருமான்கிட்ட சொல்லையில் அப்புறம் அவரை நிப்பாட்டிக்கிட்டு கல்கி அவதாரத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சபை கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா அவதாரம் எடுக்கலைன்னா அப்புறம் அந்த அவதாரத்தை வச்சு மாற்றுவோம், வேற மாதிரி மாற்றுவோம்னு சொல்லி அந்த அவதாரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ஆயிடுச்சா. அதனால தான் இங்கே வந்து பட்டையை போட்டு நாமத்தை போடக்கூடிய இடம் இருக்கு. இப்படியும் போட்டு இப்படியும் போடுறது. ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற உயர்ந்த தத்துவம். 2 பேரும் ஆற்றல்கள் ஒன்றுக்குள்ளே இருந்து ஒன்று வந்தது தான், சிவத்துக்குள்ளே இருந்து வந்தது தான். அவர் மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து 33 கோடி தேவர்களும் 9 கோடி சித்தர்களும் ஒன்றா அமர்ந்த சபை. எதுக்குன்னா யுகத்தை மாற்றணும்ட்டு. அப்போ நாராயணன் அங்கே கல்கி அவதாரமாக வந்துடுறாரு. இப்போ காணா குறைச்சி நாராயண அவதாரத்தை இங்கே தாரை பார்த்து கொடுத்து பெருமாள் அமர்ந்துட்டாரு. அவரோட 10 அவதாரங்களையும் இங்கே கொடுத்துட்டாரு. 10 அவதாரங்கள் எடுத்தாருன்னா ஏன் கொடுத்தாருன்னா யுகத்தை மாற்றனா கலியுகத்தை மாற்றனா லேசப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஒரு மனுஷனை மாற்றுறதுக்கு நம்ம இந்த எவ்வளோ போராட வேண்டியதுக்கு, என்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிக்கிட்டு இருக்கு. அவனுக்குள்ளே இருக்க அந்த களி உணர்ச்சி நிலைகளை எப்படியெல்லாம் நம்ம எதெல்லாம் சொல்லி அதை வெளியேற்ற வேண்டியிருக்கு. அப்போ வந்து யுகத்தையே மாற்றின பணி லேசு கிடையாது. அதனால எல்லாரும் சேர்ந்து பணி புரியக்கூடிய இடம், இறைவன் பணி புரியக்கூடிய இடம். அதனால இறைவன் வந்து ஆற்றலை வந்து யார்கிட்ட கொடுக்கான்னா முருகப்பெருமான்கிட்ட கொடுத்துருந்தாரு. அவரை பிரபஞ்ச மன்னனா 27,000 கோடி லோகங்கள் இருக்கு முருகப்பெருமானுக்கு. அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணணும், முடிசூடி மன்னனா இங்கே உட்கார்ந்துருக்காரு. அப்போ இங்கே எல்லாம் வந்துருதா, அம்பாளெல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு அமைப்பை உருவாக்கி இப்போ டெய்லி அம்பாள்கள் வந்து ஆட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு.
உலகத்துல இருக்கிற அங்கங்க இமயமலையில இருந்து எல்லாம் இருக்கிற அம்பாள்கள்லாம் இங்க வந்து ஆசி சொல்லிட்டு டெய்லி நித்திய ஆசியில ஒரு அம்பாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நித்திய ஆசி அவ்வை சொல்லுது. அதிகாலையில ஆத்தி சூடி சொல்லிட்டுல, ஆத்தி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சின்னம்னு சொல்லிட்டுல, அந்த அம்மா வந்து இங்க வந்து உட்கார்ந்து தவம் இருந்துகிட்டு இருக்கு. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. மொத்தத்துல தேவர்களும் சித்தர்களும் கூடக்கூடிய சபை இது. இங்க நடக்கக்கூடிய சின்ன பூஜைகள், சின்ன தொண்டு, சின்ன நற்காரியங்கள் எல்லாம் பிரபஞ்சம் முழுதும் விதைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால இங்க இருந்து கால தேவனே இங்க இருந்தா செயல்படுறதா சொல்லப்படுது. நாளைக்கு பிரபஞ்சத்துல என்ன நிகழணும் அப்படிங்கிறது இங்க இருந்து முடிவெடுக்கப்படுது. அப்ப வந்து யம தர்மனே வந்து பாச கயிறை இங்க கொடுத்துட்டு தவத்துல உட்கார்ந்ததா சொல்லப்படுது. ஏன்னா அவரோட தொழிலை கூட இந்த சபையில கொடுத்துருக்காங்க. இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்குன்னா உங்களை கோபூஜை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயத்துக்கும் உள்ள நீங்க கொண்டு வந்தால் தான் அதை கவனித்து பார்ப்பேன். இங்க நடக்கக்கூடிய கோபூஜை எப்படி நடக்கு அப்படின்னா, தேவர்கள் சித்தர்கள்லாம் ஒன்னா வந்து இறங்குவாங்க அந்த கோபூஜையில. இன்னைக்கு சிவபெருமான் தலைமை ஏற்று நிற்பார். அம்பாலும் சிவபெருமானும் ஒட்டுமொத்த ஆலயங்கள்ல இருக்கிற அம்பாள்கள்லாம் இந்த நேரத்துக்கு இங்க வந்து இறங்கிடும். அது எந்த சந்து பொந்து எந்த லோகங்கள்ல 27,000 கோடி லோகங்கள்ல உள்ள அன்னையர்கள் ஆட்டாலும் எல்லா அம்பாலும் இங்க வந்து இறங்கிடும். என்ன அந்த ஆனந்த சொரூபியா அந்த அம்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். அனுகிரக சொரூபியா அந்த அம்மா இருக்கும். சந்தோஷமா அந்த அம்மா இருக்கும். அப்ப அந்த அம்மா உள்ள போயிடும். எதுக்குள்ள போயிடும்? கோமாதாக்குள்ள, நந்தினிக்குள்ள போயிடும். அப்போ 11,000 யுகமா தவம் இருக்கிற சிவமகா வாழை சித்தனோட ஆற்றல் இந்த கோமாதாக்குள்ள வந்துடும். இந்த டயத்துல அங்க வந்து புண்ணிய கோடான கோடி புண்ணியங்கள் இருக்கு. யுக யுகமா செஞ்ச புண்ணிய நிலைகளெல்லாம் இருக்கு. அந்த புண்ணியம் வந்து கோமாதாக்குள்ள வந்து யாரு கொடுக்கன்னு காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப யுகமாற்ற பணியை செய்யுது. பிரபஞ்சத்தை மாற்றணும், யுகத்தை மாற்றணும், அழிய விடாம தடுக்கிற பணியை வந்து சிவபெருமான் செய்தார் இங்க உட்கார்ந்து. அப்ப அவருக்கு உதவி பண்ணையில நம்மள மாதிரி ஆட்கள் வந்து உதவி பண்ணா, என்னால ஒண்ணும் இல்லை, எனக்குள்ள இருக்குது நீதான் அப்படின்னு உணரணும். சிவன் தானே நமக்குள்ள இருக்குது, இயக்கிக்கிட்டு இருக்காரு. அதை உணராம இருக்கும். நம்மளோட காம குரோத லோகம் மதம் ஆச்சரிய நிலைகள்பால் ஈர்க்கப்பட்டு இகலோகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் மேல, அது மேல, இது மேல அறியக்கூடிய நிலைகள் மேல நம்மளோட ஈர்ப்பை கொண்டுட்டு போய் நமக்குள்ள இருக்கிற இறைய உணராம நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த விஷயங்கள்லாம் மாயை அப்படின்னு நம்ம 10 நிமிஷம் நிக்கல. அந்த மாயை நிலைகளெல்லாம் உங்களை விட்டு தூரம் நின்றும் வினை நிலைகளா. அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்தான ஆன்மா இந்த இடத்துல நிற்கும். அந்த ஆன்மாவோட தான் இறை தரிசனத்தை பார்க்கணும். சித்த தரிசனத்தை, சிவமகா தரிசனத்தை, பிரபஞ்சத்தை தரிசனத்தை, பிரபஞ்ச ஆற்றலை பார்க்கல. அங்க இருந்து அனுக்கிரகங்கள் தளம் ஓடுதளம் சரியா இருந்தா தான் விமானம் இறங்க முடியும். அஸ்திவாரம் சரியா இருந்தா தான் கட்டட நிலைகள் எழுப்ப முடியும். ஒரு பொருளை வைக்கணும்னா அங்க அதனோட அந்த அந்த தளம் வந்து உயர்வா இருக்கணும். ஏற்ற இறக்கங்களா இருக்கிற அதில் உட்கார வைக்கக்கூடிய பொருள் ஒழுங்கா அமராது. அது மாதிரி இங்க இருந்து அனுக்கிரகங்கள் கிடைக்கல. நம்ம இடம் சுத்தமா இருக்கணும். நமக்குள்ள ஒன்றுமற்ற நிலை இருக்கணும். ஒன்றுமற்ற நிலைக்குள்ளதான் எல்லா ஆற்றலும் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இயங்காத இடத்துலன்னா இயக்கம் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அமைதிக்குள்ள இருந்ததெல்லாம் ஆர்ப்பரித்து எழக்கூடிய ஆற்றல்கள்லாம், பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் உதயமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிவம் எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. பஞ்ச இந்திரியங்களை மறந்து இருக்கு. பாருங்க, சிவலிங்கத்துக்கு ஒண்ணு இருக்காது. கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்காது. அது ஒரு தத்துவம். எல்லா பஞ்ச இந்திரியங்களையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தும் போதுதான் நம்ம தவத்துக்குள்ள போறோம். நம்ம சிவமா ஜொலிக்கும். சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திரியங்கள் செயல்பாட்டை, ஐம்பொறிகளோட செயல்பாட்டை நிற்கையில அவங்க சிவமா ஆகிடுறாங்க. அவங்களுக்குள்ள பிரபஞ்சம் போகுது. அந்த விஷயங்கள்லாம் நிகழுது. அந்த தன்மைக்கு நீங்க கொஞ்ச நேரம் உங்களை இங்க உட்படுத்தணும். ஏன்னா தன்னை மறந்து தவ நிலையில நீங்க இருக்கையில இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல்கள் உங்களுக்குள்ள உள்ள இறங்கும். அப்போ உங்களுக்குள்ள வேற்று மாற்று நிலைகள், வினை நிலைகளை எல்லாம் இப்ப தள்ளி வச்சிருப்பாங்க. இப்போ சித்த சபையில தள்ளி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கூடத்துக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ள வரையில 1-2 வேற்று மாற்று நிலைகள், கருத்துக்கள், அந்த அந்த சம்பந்தமில்லாத நினைவலைகள் எல்லாம் கொஞ்சம் நொடி பொழுதுக்கு, கொஞ்சம் நேரம் பொழுதுக்கு தள்ளி வைப்பாங்க. அதான் வினை அகண்டு இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லுது. அந்த நேரத்துக்குள்ள கணங்கள் போய் அழகா உங்களுக்குள்ள உட்கார்ந்துக்கிடணும். அதற்கு நீங்க
உதவி புரியணும். இதுதான் சரணாகதியோடு இருக்கணும் அப்படின்னா. இந்த இடத்துல என்ன சும்மா எல்லா இடத்துலாம் கோபூஜை நடத்துவாங்க, ஏதாச்சும் படிச்சுட்டு வந்து சொல்லிக்கிட்டு வாங்க அப்படி இப்படிங்கலாம் கிடையாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து ஆற்றக்கூடிய உரை தான் இது. இது ஆதி கைலாய சிவசூட்சம் நூலிருந்து அதிவேகமாக சொல்லப்படுது. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நேரத்தை கூட இங்கே உயர்வாக பயன்படுத்திக்கிடுவோம். இங்கே கரெக்டாக இப்போ கோபூஜை ஆரம்பிக்கிற நேரம் கூட 10 நிமிஷம் கூட ஆகிடுச்சு. வரட்டும், உள்ளே வரட்டும். அது உயர்வாக எல்லாரும் பாருங்க. ஆனால் வேற கோயிலில் மாதிரி இப்போ கோமாதாவை யாரும் தொட்டுறாங்க. அதுக்குள்ளே முன்னாற்றல்கள் நிற்கும். பூஜை முடிஞ்சிட்டு போகிறதுக்குள்ளேயும் அதுக்கு முன்னோடி கணங்கள் நிற்கும். அதனால் வேறு இடத்துல மாதிரி தொட்டு கும்பிட்டுற வேண்டாம். பார்த்தாலே இந்த அனுகிரகங்கள் கிடைக்கும். எல்லாரும் சுற்றி வர வேண்டாம். நாங்கள் சுற்றியில் நீங்களும் சுத்தமாக சுற்றுவீங்க. எங்களுக்குள்ள உயர் சரணாகதி கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடும். என்ன அதனால் இங்கே செவ்வாழை கொடுக்குறது இதெல்லாம் கொடுக்கலாம். உங்கள் சார்பாக தான் நாங்கள் கொடுப்போம். எந்தெந்த ஆன்மாக்கள் சரணடையதோ அவங்களோட முன்னோர்கள் மூத்தோர்கள் குலதெய்வம் எல்லாம் அவங்கள சூழ்ந்து இப்போ நிற்க ஆரம்பிச்சிடும். மேலே கூட ஏறி நின்றுக்கோங்க செஞ்சில். என்ன இதுக்கு இங்கிட்டு மட்டும் யாரும் வந்துடக்கூடாது. பூஜை முடியும் தண்டி வச்சுருந்தது வெள்ளையா? ஏய் வெள்ளை சிறுசா காய் பெருசா? வெள்ளை வேஸ்டி இருக்குமா உள்ள? வெள்ளை வேஸ்டி இருக்கும் அந்த இதில். இதை வச்சு சங்கு வச்சிருக்கீங்களா? சங்கு எடுத்துருக்கீங்களா? ஓம் அகத்தீசாய நமக. இந்த சித்தர்களின் தலைவர் அகத்தியரோட நாமம் தான் பிரதானம். அவர் ஒரு நாமத்துக்குள்ள எல்லா நாமமும் அடக்கம். ஓம் அகத்தீசாய நமக. தனி மட்டும் பாத்தியோ. நல்லா நல்லா சொல்லிருக்கோம். வேற சாடி வேலை சொல்லணும். நம்ம தரப்ப அது வாய்க்காப்பில் படிக்கும். வாய்ப்பில் இருக்கணும். வரும் சாயன மாட்டாங்க.
காவி. அங்கிட்டு நல்லா இறங்கி இருக்கா வஸ்திரம். ரொம்பல என்ன சொல்லி செவ்வாறு. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகாவாலை சித்த தேவாய நமக. ஓம் சிவமகாவயன சித்த தேவாய நமக. ஓம் சரவண பவாய. ஓம் சரவண பவாய. ஓம் சரவண பவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் சரவண பவாய. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் சரவண பவாய. சண்முக பவாய. கந்த பவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சிவமகாவாலை சித்த தேவாய நமக. சிவமகாவாலை சித்த தேவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அகதீசாய நமக. 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 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவமகாவாலை சித்த தேவாய நமக. ஓம் சிவமகாவாலை சித்த தேவாய நமக. ஓம் சிவமகாவாலை சித்த தேவாய நமக. சரவண பவாய. சரவண பவாய. சரவண ஜோதியே நமோ நமக. சரவண ஜோதியே நமோ நமக. கந்த ஜோதியே நமோ நமக. கடம்ப ஜோதியே நமோ நமக. வேலவ ஜோதியே நமோ நமக. ஓம் அகதீசாய 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 நமக. அகதீசாய நமக. ஓம் 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 அகதீசாய நமக. சிவமகாவாலை சித்த தேவாய நமக.
கோமாதா பூஜை பாட்டு இல்லையோ போட்டு இங்கே வந்து நீங்களாக கொண்டாந்து இந்த இந்த இதெல்லாம் கொடுக்கலைனாலும் இந்த பூஜை பண்ணலைனாலும் உங்களோட உயர் சரணாகதி எங்களோட சேர்ந்துக்கிட்டோம். ஓம் அகதீசாய
சரவண பவாய சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. சரவண ஜோதியே நமோ நமக. சரவண ஜோதியே நமோ நமக. ஜோதியே நமோ நமக. அகத்திய ஜோதியே நமோ நமக. அகத்திய ஜோதியே நமோ நமக. சிவமகா வாழை சித்த ஜோதியே நமோ நமக. சிவாய நமக. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. கொஞ்சம் அடி ஒதுங்கி நின்றுக்குவாங்க. தொடரணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரோடைய நிலைக்குள்ளையும் சரணாகதி நிலைக்குள்ளையும் இறை அனுகிரகங்கள். எல்லாரும் வந்து மஞ்சள் தண்ணியை வந்து தலையில தொளிச்சு, காலை கழுவிட்டு தலையில தொளிச்சு, உடம்புல லேசா தொளிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கண்ணில் வச்சுக்கோங்க. என்ன? ஓம் அகதீஷாய நமக. 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 அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. வாழை சித்தாய நமக. சிவமகா வாழை சித்தாய நமக. சிவமகா வாழை சித்தாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. சரவண பவாய. பவாய. தந்தபாய. பூர்வே நமக. பூர்வே நமக. அகதீஷாய நமக. சாய நமக. சாய நமக. சாய நமக. ஓம் சாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. தேவாய நமோ நமக. சோமகா வாழைச்சித்த தேவாய நமோ நமக. சோமகா வாழைச்சித்த தேவாய நமோ நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. சரவண
அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக சிவமகா வாழை சித்த தேவாய 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 ஓம் அகதீசாய நமக 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 சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக கந்தனுக்கு கணவனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு ஆண்டவனுக்கு சபை அமர்ந்தவனுக்கு அந்த சபை அமர்ந்தவனுக்கு சத்திய சபை அமர்ந்தவனுக்கு மகா சித்த சபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச மகா சபை அமர்ந்தவனுக்கு ஆதி தேவ சபை அமர்ந்தவனுக்கு பெருமகா சபை அமர்ந்தவனுக்கு ஞான சபை அமர்ந்தவனுக்கு ஞானியர்கள் கூட்டத்தில் அமர்ந்தவனுக்கு ஞான லோகம் படைக்க அமர்ந்தவனுக்கு தர்மயுகத்தை படைக்க வந்தவனுக்கு தர்மயுகமாய் அமர்ந்தவனுக்கு அரோகரா 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 தேவ சேனாதிபதிக்கு தேவர்களின் உயர் பீடத்தில் அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச ஆட்சியை தன் கரங்களில் கொண்டவனுக்கு இப்படும் செங்கோல் ஏந்தி நிற்பவனுக்கு இப்படும் செங்கோல் ஏந்தி நிற்பவனுக்கு ஆயுதப் பெருமானுக்கு ஆயுதப் பெருமானுக்கு வேலப் பெருமானுக்கு வேல் பெருமானுக்கு அரோகரா அரோகரா நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக மகா வாழை சித்த தேவாய நமோ நமக வா வா இந்த இது கம்பி இங்கெல்லாம் விளையாடுது அகதீசாய நமக 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 ஓம் 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 அகதீசாய நமக சரி
இந்த வந்து கணபதி பெருமானுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். அது அபிஷேகம் வந்து எப்படின்னா, பிரபஞ்ச விநாயகர் அவரு பிரபஞ்ச சபையில இருக்கிறதுனால ஒட்டுமொத்த சபையின் நெற்றி பொட்டில வச்சு தாங்கி நிற்கிறதுனால இங்க ஊற்றக்கூடிய அபிஷேக நீர் 14 லோகங்கள்லையும் இருக்கிற விநாயகர் சுரூபத்துக்கு போகும். நீங்க வீட்டுல வச்சு பவித்திரமா வணங்கி வந்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பு நிலையும் இல்லாம வணங்கி வர்ற விநாயகர் வந்து பவித்திரமா இருக்கு. அந்த விநாயகருக்கு இந்த அபிஷேகம் பகிரப்படும். உலகத்துல உள்ள ஆற்றல்கள்லாம் இங்க வந்து இந்த விநாயகருக்குள்ள வந்து நிற்கும். ஏன்னா அபிஷேகத்தை வாங்குறதுக்கு எல்லா ஆற்றல்களும் வரையல. அதை பார்க்கல உங்களுக்கு அதிர்ஷ்டம், வினைகள் வேற இருக்கப்படும், வெற்றி வாகை சொல்லுவோம். இங்க வந்து கோபூஜைக்கு அடுத்து அந்த விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக நிலைகள், ஆதாரண நிலைகள், ஒட்டுமொத்த சபையும் உயர் கணம் அவர் தான் தாங்கி நெத்தி பொட்டுல சுழிமுனைகளை வச்சு வளம் வர்றதுனால அவரை வணங்கி நிற்கிற அத்துணை ஆற்றல்களும் சின்ன சின்ன தடைகள்லாம் தகர்த்தி எறியப்படும். அது உங்க சரணாகதிக்குள்ள இருக்கு. எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நாங்க மாறி மாறி சொல்லிக்கிருப்போம். ஒவ்வொரு பூஜையிலையும் சொல்லுவோம். அது உணர்ந்துக்கிறது உங்களுக்குள்ள. உங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான அன்பளிப்பு நிலைகளையோ உங்களோட இகலோகத்தில் இருக்க பொருளியல் நிலைகளையோ எதுக்கு இந்த சபை வந்து உங்களுக்கு இந்த தொண்டு புரியலை. சித்தர்களும் தேவர்களும் இந்த தொண்டு புரியலெல்லாம் எதுக்கு, இவ்வளோ கூட்டத்தை எதுக்கு, உலகம் ஃபுல்லாக தெரியுது எதுக்குன்னா, எல்லா இடங்களையும் களி அழிக்கணும், தர்ம யுகத்தை மலர செய்யணும். அது எல்லாரும் மனுஷனுக்குள்ள தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. அவன் வீட்டில் இருக்கு, இவன் வீட்டில் இருக்கு, அவன் கெட்டவன் இவன் கேட்டவன், இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆலயங்கள் சரியில்லை, இந்த நிர்வாகங்கள் சரியில்லை அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்தையே கையை காமிக்க நிறைய மறந்து உனக்குள்ள என்ன குறை நிலைகள் இருக்கு. இதுல கடவுள் இருக்காரா, அதுல கடவுள் இருக்காரா, அங்க இருக்காரா, இமயமலையில இருக்காரா, சபரிமலையில இருக்காரா, அது என்னது திருவண்ணாமலையில இருக்காரா, பர்வதமலையில இருக்காரா அப்படின்னு நினைக்கிறதோட உனக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறது உணர வைக்கக்கூடிய இடம் தான் இது. அதுக்கு உனக்குள்ள இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள், நான் என்ற அகத்தை ஒழிக்கணும், எனக்கு மட்டும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து வெளியே வரணும், எல்லாம் இறைவன் அப்படிங்கிறது வரணும். கருவுல இருந்து கொடுத்தது இறைவன் அப்படிங்கிற கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பஞ்சபூதங்கள் வழியா மூட்டு காற்றா நெருப்பா எல்லா விஷயங்களும் இருக்குல்ல. தேகத்துல ஒண்ணு குறைஞ்சா நம்மளால நடக்க முடியாதுல்ல. அந்த விஷயங்களை எண்ணெயில நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரியல, கடவுள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவார். இதுதான் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு என்னைக்கு நினைக்கமோ அன்னைக்கு நம்ம தான் இறைவன். அந்த நிலையை தான் சொல்லி கொடுக்குறது சபை தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. மாறி மாறி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை தான் நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை தான் வெளியே போக சொல்லுதே தவிர, அந்த சரியில்லை இந்த சரியில்லை, ரோட்ல அவன் வரது சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பொண்டாட்டி சரியில்லை, இவன் பொண்டாட்டி சரியில்லை, அங்க நடக்கிற சிஸ்டம் சரியில்லை, இங்க நடக்கிற ஆட்சி சரியில்லைன்னா உனக்குள்ள நல்லாட்சி பண்ணு. நீ உயர்வா வைக்கிற எல்லா விஷயங்களும் உனக்குள்ள நிகழ்ந்துடும். அதெல்லாம் யுகம் கலியுகம். நீ தர்ம யுகத்துக்குள்ள வரையிட உனக்கு இருக்கக்கூடிய இகலோக இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேற்று மாற்று நிலைகள் எல்லாம் மறைஞ்சிடும். நீயே இறைவனா இருக்கல, உனக்கு முன்னாடி என்ன வந்து நிற்கும், அவன் இதை செஞ்சுட்டான், இவன் இதை செஞ்சுட்டான், சொல்லி சூனியம் பண்ணிட்டான், ஒரு பூதியை போட்டுட்டான், அதை போட்டுட்டான், இதை போட்டுட்டான் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் பயம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சீடர்களுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டாலே நவ கிரகங்கள் வந்து ஓடி ஒதுங்கி 30 அடி தூரத்துக்கு அங்கிட்டு போய் நின்றுக்கிடும். அதுக்கு சரணாகதிக்குள்ளதான் சபையோட அனுகிரகங்கள் நிலை இருக்கே தவிர எங்களெல்லாம் எதுக்கு இப்படி நிப்பாட்டி வச்சு சொல்லுது. ஒவ்வொரு பூஜைகளையும் ஏன் எங்களுக்கு சொல்லுத வைக்கன்னா, எல்லாரும் மாறணும். இங்க ஒரு ஆளை மாத்திட்டாங்கன்னா ஒரு ஆளு 1000 ஆளை மாற்ற முடியும், 1000 ஆளு லட்சம் ஆளை மாற்ற முடியும், லட்சம் கோடி ஆயிரும், கோடி பல்கோடியா பெருகிறோம் அப்படிங்கிற யுகம் மாறிடும். இந்த இடத்துல இப்போ தர்ம யுகம். இப்போ இங்கனக்குள்ள யாரையாச்சும் ஒரு கோவப்படத்தோம்னா படமாட்டேய, யாராச்சும் பிடிங்கிட்டு ஓடுனா படமாட்டேய, எந்த விதமான வேற்றுமாற்று நிலைகளும் இந்த பொழுதுகள் இந்த நேரத்துல அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்துல உங்களுக்குள்ள இருக்காது. எப்பவும் அந்த நிலை நமக்குள்ள இருக்கணும். மன்னிக்கக்கூடிய விஷயங்கள் வரணும். மன்னிச்சு உட்கார்ந்துருக்கிறதுலாம் கடவுள், அன்புமயமானதான் கடவுள், கொடுத்தே மகிழ்பவர் தான் கடவுள் அப்படின்னு தெரியணும். அப்போ அந்த தன்மை நமக்குள்ள வரையில நமக்குள்ள இறைத்தன்மை வந்துடும் அப்படிங்கிறதான் இங்கே சுட்டி காட்டப்படுது. அப்போ உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள்லாம் நம்ம செஞ்சதுன்னு தெரிஞ்சு போயிடும். அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களும் தெரிஞ்சு போயிடும். அதை சொல்லி கொடுத்து அதை புரியல. இங்கே இருக்கிற புண்ணியம் 11,000 யுக புண்ணியம்னு சொல்லுவாங்க. யுகமெல்லாம் சேர்ந்து வச்ச புண்ணியம், யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நவகிரகங்கள் தள்ளி நிற்கி புண்ணியம் வந்து உங்கள் கையில் கொடுக்கல. பாவ நிலைகள்லாம் பூரா ஒதுக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரைக்கக்கூடிய வேலை. நீங்களே புண்ணியங்கள் மனதளவில் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க.
பிறகு அது செயல்படுறதுக்கு இறைவன் உங்களுக்கு துணை புகுந்துருவார். எங்கள் ஊரில் எப்படி செய்ய, எங்கள் வீட்டில் எப்படி செய்ய, பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, என் வீட்டுக்கார் விட மாட்டார், என் வீட்டுக்காரி விட மாட்டா, எங்கள் அண்ணன் தம்பியை விட மாட்டாங்க, எங்கள் ஊருக்காரங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நான் பெரிய இடத்துல இருக்கேன், அடுத்தாருக்கெல்லாம் தான தர்மம் பண்ணதுக்கு எனக்கு மனசு எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி என்னது கூச்சமாக இருக்குது, கூச்ச சுபாவமாக இருக்குன்னா அதெல்லாம் வேறு இருக்கப்படும். இங்கே வந்துட்டாங்கன்னா சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தைகள் நிலையால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பகிர்றதுக்கு உண்டான விஷயங்கள் இன்னையிலேருந்து தொடங்கும். இங்கே வந்தவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கேன், நான் கோயிலுக்குள்ளே இருக்கேன், இந்த சூழ்நிலையில் இருக்கேன், என் கையில் காசு இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே மனது இருந்தால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எங்கே இருந்து எந்த விஷயம்னாலும் செய்யலாம். ஒரு சின்ன ஒரு தட்டு தட்டுனா 1000 ரூபா அனாதை ஆசிரமத்துக்கு போயிடும், ஒரு 500 ரூபா போயிடும், 200 ரூபா போனால் கூட அந்த பிள்ளைகளுக்கு கூட பென்சில் வாங்குறதுக்கு தேவைப்படும். இப்படிங்கிற விஷயங்கள்லாம் தர்ம விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கே சித்த சபை இருக்குது, இங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, போங்க அப்படின்னு சொல்றதும் தர்மம் தான் அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து அந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள வேறு ஒன்று இல்லை. உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளோத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் இங்கே தேவர்கள் பார்த்துக்கிடுவாங்க, சித்தர்கள் பார்த்துக்கிடுவாங்க. இன்னையிலேருந்து நவக்கிரகங்கள் இப்பொழுதுலேருந்து தள்ளி நிற்கும். உங்கள்கிட்ட சரணாகதி கண்டவங்களுக்கு தான் இங்கே வந்தவுடன் அந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயம் நடக்கும், வேலை நடக்கு, இன்னைக்கு சச்சங்கத்தில் நன்றி சொல்லுவாங்க, கேளுங்க, வேலைகள் நடக்கு, அது நடக்கு, இது நடக்கு. இங்கேனா ரொம்ப நடந்துருக்கு. இந்த சின்ன பையனை குட்டி பையன்லாம் அந்த துரத்தல் முடியாமல் துரத்திக்கிட்டு இருந்தான். ஒரே ஒரு தடவை வந்தாங்க, சரியாக போயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு வேலை யார் உங்கள் மகாதான வேலை இல்லாமல் இருந்தது சரியா அந்த பிள்ளைக்கு ஒரே நம்பிக்கை, உயர் சரணாகதியோட இந்த பிள்ளை வணங்கி நின்னது. போன உடனே வேலை கிடச்சிருச்சு, கால் வச்ச உடனே நல்ல விஷயங்கள் நடக்குது, வம்பு வழக்கம் நீக்கி கோர்ட்டு விஷயங்கள் ஜெயிச்சுட்டு வருது. இப்படி விஷயங்களுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்குது. 40 வருஷமாக கிடப்பில் போட்ட விஷயங்கள்லாம் தூசு கட்டப்படுது. இதெல்லாம் எதுக்குன்னா இங்கே வந்தவொடனே புண்ணியத்தை கொடுத்தாங்க. அப்போ நவக்கிரகங்கள் கல்வி நின்றுது, நிற்கிற நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சரணாகதிக்குள்ளே தான் இங்கே இருக்கக்கூடிய இறையாற்றல் போகுது. எல்லாரும் ஒன்று கூட தான் சொல்லுவோம். இதுலேயும் வேற்றுமாற்று நிலைகள் இருக்கும், இதுலேயும் நம்ப முடியாத நிலைகள் இருக்கும். இங்கே என்ன அப்படிலாம் விதியை மாற்றக்கூடிய இடமா அப்படின்னு ஒரு சாரர் நிற்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம போக விரும்பலை. இப்படி இருந்தால் இப்படி வாங்கிக்கலாம். யாராவும் இரு, வேண்டியாளாயிரு, நண்பர்களாயிரு, உறவினர்களாயிரு, அண்ணன் தம்பிகளாயிரு, அக்கா தங்கச்சிகளாயிரு, மாமன் மச்சனாயிரு, சொந்தக்காரனாயிரு, ஒரே இனத்துக்காரங்களாயிரு, ஒரே ஊருக்காரங்க, அதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாம் மனிதர்கள், எல்லா நிலையிலையும் இருந்தாலும் ஒரே நிலையில் வச்சு பார்க்கக்கூடிய இடம் இது. அதுக்கு கொஞ்சம் சபை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் வருது. இருந்தாலும் அந்த இறைத்தன்மை, சித்தர்களோட தன்மை அதுதான். எந்த கஷ்டம் தனக்கு வந்தாலும் தன் நிலை மாறாது அந்த தராசோடு செயல்படக்கூடிய இடம் சித்தர்களும் தேவர்களும் இங்கே உட்காந்து அங்கே கண்ணை கட்டிட்டு நீதி தேவதை நிற்கிற மாதிரி தான் இங்கே சித்தர்களும் தேவர்களும் உட்காந்து எல்லாருக்கும் நல்லாட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரணாகதிக்குள்ள அனுக்கிரகங்கள் கொடுக்கப்படுது, அது மட்டும் உண்மை. ஆசீர்வாதங்கள் அளிக்கப்படுது, அது மட்டும் உண்மை. வணங்கி நீங்கள் வாரம் பெற்று செல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அபிஷேகத்தை பாருங்க. நிற்க முடியாதவங்க உட்கார்ந்து பாருங்க. ஓம் அகதி சாய நம.